வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு. இங்கே பாருங்கள், நல்லா கருணக்கிழங்கு அவிச்சு எடுத்துருக்கேன். இந்த தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 5 பல், வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. எங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை தற்போதைக்கு, அதனால் பல்லாரி வெங்காயம் ஒரு 6 to 7 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். 4 தக்காளி பழம். எனக்கு இந்த கிழங்கு நாக்கு அரிக்குன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அரிப்பு இருக்காது. இங்கே தேவையான அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் புளி. வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்ப்போம். கருணக்கிழங்கு நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதை ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க. தடிமண் இந்த அளவுக்கு இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது நாக்கு அரிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த அளவுக்கு சின்னதாக நம்ம பீஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த அரிப்புத்தன்மை இருக்காது. புளி எல்லாத்தையும் எடுத்துரும். நமக்கு தேவையான எல்லா கிழங்கையும் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இனிமேல் சமைக்க வேண்டியது தான். கடாயில் ஆயிலை ஊற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விடுறது நல்லது. எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம். கடுகு, வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சிட்டாங்க. இந்த டயத்தில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு பெரிய பல்லாக இருக்கிறதால இதை ஒரு 3 பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் கலரில் வதங்கிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க சீக்கிரமாக குழஞ்சி வரணுன்னாக்க ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னாக்க சரியாயிடும். ஒருவேளை உங்களுக்கு அடி பிடிக்கும்னாக்க இடையில திறந்து விட்டு ஒரு கிளறிக்கலாம். எவ்வளோ சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு விட்டாங்க பாருங்கள். இது சரியான நேரம். நம்ம கிளறி விட்டு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், மல்லித்தூள் 4 டீஸ்பூன். இதை இங்கே விட்டுக்கலாம். மசாலா ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலாவுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா ரொம்ப பெரட்டின மாதிரி வருது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், மசாலா எந்த அளவுக்கு திக்காக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் நாம் புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் ஊட்டுறேன். சுண்டி வந்துச்சுனாக்க நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு, உப்பு போட்டாச்சு. இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா புளி, உப்பு, காரம் இது எல்லாம் பதமாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் காரம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், மல்லித்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், உப்பு தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. சுண்டி வரட்டும். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டயத்தில் வெட்டி வச்சிருக்கிற கருணக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்ச கருணக்கிழங்கு நம்ம சேர்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் சுண்டி வருவாங்க. அந்த டயத்தில் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு காத்திருந்து எண்ணெய் பிரிஞ்சிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள், தண்ணி சுண்டி குழம்பு ரெடி ஆகிட்டான். ஏடை கட்டிட்டான் பாருங்கள். ஏடை கட்டிட்டான், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கிளறி விட்றேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. இது இன்னும் கூட உங்களுக்கு சுண்டி வரணுன்னா நான் இந்த பதத்தில் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் சுண்டி வந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறவங்க சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டிங்கனாக்கா நல்லா சுண்டி வந்துடுவோம்.
சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு எங்களுக்கு கொதிச்சிட்டா நாங்கள் இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். கருணைக்கிழங்கு குழம்பு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இவங்கள சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கருணைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.